விளக்கப்பட்ட நிர்வாகிகள் பல்வேறு நிலைப்பாடுகளில் அவர்களுக்கு ஒரு ஏற்பட்ட நிர்வாகத்தில் ஏற்பட்ட முரண்பாடுகள், அண்ணனிடம் ஏற்பட்ட முரண்பாடுகள், உள்ளூர் நிர்வாகிகளிடம் ஏற்பட்ட முரண்பாடுகளால் கலைந்து சென்றார். அதுபோல் அல்ல எனது முடிவு. அதெல்லாம் ஒரு நிர்வாக சிக்கல். இங்கு கொள்கையே நேர் எதிராக இருப்பதாலும் நாம் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கும் தத்துவத்துக்கும் எதிராக தற்போது செயல்படுவதாலும் இதில் நம்மால் பயணப்பட முடியாது என்று விலகி வந்துவிட்டோம். ஏற்கனவே இப்பொழுது தமிழ்நாடு முழுவதும் விலகியவர்கள் என்னோடு தொடர்பில் இருக்கிறார்கள். இன்னும் கட்சியில் இருக்க பெரும்பாலான பேர் எங்களோடு அண்ணனோட கருத்து முரண்பட்டு எங்களோடு தொடர்பில் இருக்கிறார்கள். இவரெல்லாம் கூடி பேசி விரைவில் ஒரு முடிவு. இதுக்கான முடிவுக்கான பின்புலம் என்ன நினைக்கிறீங்க? நீங்க என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க கருத்து? எந்த முடிவு? சீமானுடைய முடிவுக்கு, இப்படி பேசுறதுக்கு, அவருடைய கருத்துக்கு இதுக்கு என்ன பேக்ரவுண்ட் என்ன நினைக்கிறீங்க? எப்படி இருக்கும்? திடீர்னு ஒரு முடிவு தானே மாறி ஆமா, திடீர்னு மாறி என்பது ஒரு நீண்ட நெடுங்காலம் அரசியல் இருப்பவர். இப்ப அதே தான் பெரியாருக்கும் 94 ஆண்டுகள் அவர் வயது முதிர்ந்தவர். அப்போ ஒரு கொள்கையை அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்றது போல் இப்ப 38 இந்தி திணிப்பை எதிர்த்தவர், 65 ஆதரித்தவர். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார். நபிகள் அவர்களே குரானில் ஒரு கருத்து பல்வேறு முறை வரும். ஒரு இடத்தில் சொன்ன கருத்துக்கு இன்னொரு கருத்து முரண்பட்டு கூட இருக்கும். அது திருக்குறளையும் கூட இருந்திருக்குது. அந்த மாதிரி மாறி மாறி பேசுவதில் பிரச்சனை இல்லை. மாற்று கொள்கையே பேசுவதுதான் பிரச்சனை. ஒரு கொள்கையில் விஷயத்தை மாறி மாறி பேசுவது பிரச்சனை இல்லை. கொள்கை மாறி பேசுவதுதான் இப்போது பிரச்சனையாக இருக்கிறது. அதுக்கு காரணம் அப்ப தத்துவத்தை ஏற்று தலைவர் பிரபாகரன் ஏற்று இந்த கட்சி ஆய்வு பின்னால் வந்த பிள்ளைகள் வீரியமாக இருக்கிற போது, இப்போது தற்சமயம் அன்னுடைய பேச்சுக்கள் பெரியாரை விளையாட்டு என்று சொன்ன பெரியாரை எதிர்ப்பதும், பிரபாகரனையும் பெரியாரையும் எதிரெதிரில் கொண்டு வந்து வைப்பதும், கட்டுப்பாடாக போர் நடந்த காலகட்டத்திலேயே ஒற்றுமையாக இருந்த விடுதலை புலிகள் இப்பொழுது அண்ணன் ஈழ பயணத்திட்டத்தில் இரண்டாக பிரிந்து நிற்பதும், யாருடைய செயல் திட்டத்திற்கோ அண்ணன் துணை போகிறாரோ என்ற ஐயம் எழுகிறது. அந்த வலதுசாரி சிந்தனை கொண்டவர்கள் பன்னெடும் காலமாக இந்த மொழியையும் இனத்தையும் நிலத்தையும் உரிமை பிரித்து மொழியை திணித்து சிதைத்து கொண்டிருக்கிற போது அண்ணனுடைய கருத்துக்கள் அந்த சிதைவாதிகளுக்கும் பாசிச சங்கிகளுக்கும் பயன்படுகிறது. ஆகவே இந்த கொள்கை முரண்பாட்டோடு நாம் பயணப்பட முடியாது என்று பல பேர் வெளியே வந்துவிட்டார்கள். நிர்வாகத்தின் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சியாலும் அண்ணன் மேல் உள்ள கருத்து முரண்பாட்டாலும் இப்பொழுது கொள்கை முரண்பாட்டாலும் பல்வேறு உறவுகள் வெளியே செல்கிறார்கள். இது போன்ற அவருடைய கருத்துக்கள் தமிழக மக்களிடையே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த நினைக்கிறீங்க? அண்ணனுடைய கருத்தை நீங்க பாத்தீங்கன்னா முகநூல்ல, எக்ஸ்ல, இன்றைக்கு இருக்கக்கூடிய யூடியூப் எல்லாம் பார்த்தா அண்ணன் பேசிய கருத்துக்கு எதிரான கருத்துக்கள் தான் அதிகமாக இருக்கிறது. ஒரு கருத்தை அதிகமான பேர் ஆதரிக்கிறார்களா எதிர்க்கிறார்களா என்பது பிரச்சனை இல்லை. அந்த கருத்து இந்த மண்ணுக்கு தேவையா இல்லையா, அதனால் இந்த மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் நலம் விளைவிக்குமா என்றுதான் பார்க்க வேண்டும். இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா டாஸ்மார்க்ல அதிக பேர் குடிக்கலாம், ஜூஸ் கடையில குறைவான பேர் தான் குடிக்கலாம். அதனால அதிகமான பேர் குடிக்கிறாங்கிறதுனால போக முடியாது. இந்த கருத்து சரியா தவறா, இந்த மண்ணுக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிற பட்சத்தில் அண்ணன் இப்போது பேசுகிற கருத்துக்கள் நாங்கள் கொண்டிருக்கிற தத்துவத்திற்கும் அரசியலுக்கும் தேவையில்லாத கருத்து என்று நாங்களும் இந்த தமிழகம் மக்களும் நினைப்பதால் அண்ணனுடைய கருத்துக்கு அதிகமான எதிரொலிகள் இருக்கு. இது போன்ற அவருடைய கருத்துக்கு கருத்து தெரிவிக்கிறவங்க, தலைவர்கள், அரசியல் தலைவர்களாகட்டும், மற்ற பொதுநல ஆர்வலர்களாகட்டும், அவர்களை அவங்களுக்கு கவுண்டர் தனிமனித தாக்கங்களை முன்னெடுக்கிறார். அதுபோல் பெரும்பாலும் நடக்க மாட்டார். இப்போது அவருடைய அந்த உணர்ச்சி வசப்பட்டு சொல்றாரு நினைக்கிறேன். அது மாதிரி பயன்படுத்தக்கூடாது. எப்பயுமே அவர் கொஞ்சம் கண்டிப்பா தான் பேசுறவரு. அவர் அப்படி பேசியிருந்தால் தவறு.